அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய காணொளியூடாக நாம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் பகுதி 1 வினாத்தாளில் 26வது வினாவாக வந்த வினாவை நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். மாணவன் ஒருவனிடம் 10 ரூபாய் நாணயமும் ஒரு 5 ரூபாய் நாணயமும் ஒரு 2 ரூபாய் நாணயமும் மாத்திரம் உள்ளன. இந்நாணயங்களின் ஒன்றை அல்லது சிலவற்றை அல்லது எல்லாவற்றையும் பயன்படுத்தி அம்மாணவன் ஒன்றிலிருந்தொன்று வேறுபட்ட எத்தனை விதமான பணத்தொகைகளை வழங்கலாம்? தனியாக ஒவ்வொரு நாணயம் வழங்கலாம். 2 ரூபாய் ஒன்று, 5 ரூபாய், 10 ரூபாய். தனித்தனியாக 3 விதமாக வழங்கலாம். அது 3 விதமாக வழங்கலாம். வேறுபட்ட விதத்தில் 3 விதமாக வழங்கலாம். ரெண்டாவது 2 ரூபாய் ஒன்றும் 5 ரூபாய் ஒன்றும் கொடுக்கலாம். 7 ரூபாய் 2 நாணயங்களை சேர்த்து கொடுக்கலாம். 5 ரூபாய் ஒன்றும் 10 ரூபாய் ஒன்றும் 15 ரூபாய், 2 ரூபாய் ஒன்றும் 10 ரூபாய் ஒன்றும் 12 ரூபாய். இங்கும் 3 வேறுபட்ட விதத்தில் வழங்கலாம். இங்கேயும் 2 நாணயங்களாக சேர்த்து வேறுபட்ட விதத்தில் வழங்கலாம் 3 விதமாக. மூணாவது முறை 3 நாணயங்களையும் உண்டாக சேர்த்து 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 17 ரூபாய் வாரம் மாதிரி ஒரு விதத்தில் வழங்கலாம். ஆகவே முதலாவது தனித்தனி நாணயங்களாக 3 விதம் வழங்கலாம். அதுபோல் 2 நாணயங்களை சேர்த்து 3 மாதிரி வழங்கலாம் 3 விதமாக. ஆகவே 3 நாணயங்களையும் சேர்த்து ஒரு முறையும் வழங்கலாம். ஆகவே மொத்தமாக 7 வேறுபட்ட விதங்கள்ற இந்த பணத்தொகையை வழங்கிடும்.